சுனாமியை தொடர்ந்து வராங்க பாஷா ஆன்டி. இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படா ஒரு படம் ரிலீஸ் ஆகும், அதை எப்படி எப்படிலாம் தடை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே உட்காந்து யோசிக்குது. அந்த கூட்டத்தை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு ஒரு திரை விவாதம் பண்ண போறோம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கல்யாண மண்டபத்துல சம்பந்தமே இல்லாம சாம்பாருக்கு சண்டை போட்டுக்கிற ஒரு கும்பல் மாதிரி ஏதாவது ஒரு நல்ல படம் வராதா, அது மேல ஏதாவது காரணம் சொல்லி கேஸ் போட முடியாதான்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் யோசிக்குது. அதுல 2 பேர் சிக்கிருக்காங்க. வர வேணான்னு சொன்னேன், எங்க கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, முதல்ல கதாநாயகனோட மகள் வந்திருக்காங்க. சொல்லுங்க ஸ்ருதிஹாசன், வணக்கம் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் கதாநாயகனோட மூக்கி, வாயி, நாக்கி, தொண்டன் சொல்லி கூட ஒரு தொண்டர் வந்திருக்காரு. ரசிகர் மன்ற தலைவர். ஐயோ, இவர் பேரு சார், நீங்களே சொல்லுங்க. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. மிஸ்டர் தலைவர் வாழ்க வந்திருக்காரு. என் பேரு சோபா சேகரியா. சோபா சேகர் வந்திருக்காப்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இதுங்க யாருன்னே தெரியல. உங்க சங்கத்தோட பேர் என்ன சார்? தமிழ்நாடு திரைப்பட தடை செய்வோர் சங்கம். சார், தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சார் தடை செய்வோர் சங்கம்? சொன்னதே எல்லாரும் சிரிச்சு கை தட்டாங்களா, அதுக்கு தான் அந்த பேர் வச்சிருக்கேன். நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். சார், நம்ம சங்கம் தொடங்கி எத்தனை வருஷம் இருக்கும் சார்? வருஷம்லாம் இல்லைங்க, இப்பதான். ஓ, இப்பதாங்களா? அப்ப எத்தனை மாசம் இருக்கும்? மாசம்லாம் இல்லைங்க, இப்பதான். ஓ, அப்ப இப்பதான். அப்ப எத்தனை நாள் இருக்கும்? நாளா இல்லைங்க, இப்பதான். ஏடா டேய், அப்ப எப்பதான்டா ஆரம்பிச்சு தொலைச்ச? காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சேன், 10 மணிக்கு கேச போட்டேன், 12 மணிக்கு நீங்க டிவில கூட்டு உட்கார வச்சிட்டீங்க. மேடம், இவங்க தடை செஞ்சே தீர்வுன்றாங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கிட்டத்தட்ட புத்தருக்கு சமமான ஒரு தமிழன் போதி தர்மன் 6வது செஞ்சுரியில வாழ்ந்தவர். மருத்துவம் நிறுத்துமா, அந்த கேஸ கேட்கலாமா? பாபநாசம் படத்தோட கேஸ பத்தி கேட்டுட்டு இருக்கேன். நோ, நான் ஸ்ருதிஹாசன் வாய்ஸ ரெஜிஸ்டர் பண்ணேன், அதுக்காக தான் இந்த டயலாக் சொன்னேன். ஓகேவா சார்? என் தலைவன் படத்தை அவர் எப்படி சார் தடை செய்யலாம்? கேளுங்க. எப்படி தடை செய்வ? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இருக்குடா, ஓட்டு உரிமை இருக்கு, வண்டி ஓட்டுற உரிமை இருக்கு, ஆர்கார்டு இருக்குடா. ஆர்கார்டு தலைவரே, அது ஆர்கார்டு இல்ல, ஆதார் கார்டு. பெர்ஃபார்மன்ஸ் மூட்டோக. சார், ஒரு படத்தை தடை செய்யணும்னா அதாவது ஏதாவது காரணம் இருக்கணும் சார். என்ன காரணம்? 1000 காரணம் இருக்குடா. அதாவது தம்பி, அண்ணன் பேசுறா, அப்புறம் பேசுறா. சார் சார், அதாவது நீயே பேசுற. அதாவது தலைவரே சொல்லுவாருங்க. போயா, நான் பேச வந்தேன். பெரிய இது மாதிரி பண்ற. இல்ல தலைவரா, இந்த ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் டயலாக் கம்மி, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மள கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம்னு பேச ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு வந்திருக்கீங்க. எஸ் தலைவரா. அக்காருங்க சார், நீங்க இன்னும் காரணமே சொல்லியே சார். இவன் ஒருத்தன்டா காரணம் தோரணம் இருந்தா சொல்ல மாட்டானா? தம்பி, இந்த 2 விரல ஏதோ ஒரு விரல் தொடுங்க தம்பி. ஆள்காட்டி வரல சார். தம்பி, ஆள்காட்டி விரல தொட்டதுனால காரணம் வந்துருச்சு பாரு. அதாவது ஜூலை 1ஆம் தேதி ஹெல்மெட் போடணும்னு சட்டம் வந்திருக்கு. 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன படத்துல இவங்க தலைவர் ஹெல்மெட்டும் போடல, அது 4 பேரை வண்டியில கூட்டு போறாரு. இதுக்கு என்ன சொல்றேன் சார்? என் தலைவர் யாருன்னு தெரியுமா சார்? என் தலைவர் யாருன்னு தெரியுமா? ஏட்டா, இவன் தலைவர் யாருன்னு இவனுக்கே தெரியலையாண்டா. இவர் சொல்றது எப்படித்தம்மா இருக்கு? பழுத்து போச்சான் பாவக்கா, வெளுத்து போச்சான் வெள்ளரிக்கா. மேடம், சத்தியமா புரியல மேடம். சார் பொறுங்க, நான் புரியுற மாதிரி சொல்றேன். வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும் புது படம், காப்பியில் இல்லையா கலப்படம். ஏடா டேய், அது எவ்வளவு பரவாயில்லடா. சார், நீங்க சொல்லுங்க. புரியுது, உங்க ஆளுங்க புரியுது, நான் சொல்றேன். அதுக்கு அதாவது வாழைப்பழம் காமெடினா கவுண்டமணி, அண்ணா நகரத்தானா சிந்தாமணி. ஏடா டேய், படத்தை பத்தி பேச வந்தீங்களா இல்ல பழமொழி பேச வந்தீங்களாடா? அடா அயோக்கிய பயல, இன்னும் நீ காரணமே சொல்லலடா. காரணம் இது மலையாள ரீமேக் பண்ணதான்டா. ஆமா, மலையாள ரீமேக் படத்துல அந்த பேரு என்னடா? அந்த மலையாளத்துல என்னடா பேரு? என்ன மேடம் பேரு? திருஷ்யம். திருச்சாமா? பாத்தீங்களா, திரிசான் பேரை வச்சு திரிசாவே நடிக்க வைக்கல. திரிசாவை அவமானப்பட்டா நான் கேட்டு போடுவேன். ஐயோ திரிஷா. சரி, இந்த படத்தை முதல்ல நீ பாத்தியா இல்லையா? படத்தை பாக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ட்ரெய்லரை பாத்துட்டேங்க. அது பார்த்தா போதாதா? அப்ப ட்ரெய்லரை பார்த்தேதான் நீ கதை சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க. அவன் ஆடை வித்து மாடை வித்து, என் வீட்டுல இருக்கிற ஓட வித்து கூட
படம் எடுத்துட்டு இருக்காங்க. சில பேர் அருணா கயிறு அடகு வச்சு படம் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வயித்துல அடிக்கிறீங்களா பாவிகளா? டேய் நீங்க யாரா நீங்க? இப்ப நான் இதுல சொன்னதுல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கேஸ் போட்டாலும் படத்தை வந்து பிரிவியூ ஷோன்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருவாங்க. அதாவது டிக்கெட் செலவு மிச்சம் பாருங்க. அது மட்டும் இல்லாம ஏசிலயும் உட்கார்ந்த மாதிரி ஆச்சு. ஏண்டா நீ ஏசில உக்காரத்துக்கும் ஓசில பாக்குறதுக்கும் ஊரா வயிற்றுலையாட அடிப்ப? ஹலோ, அப்படியா? அவரோட படம் டேட் சொல்லிட்டாங்களா தலைவரா? அவரோட படம் ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்களா? அதான் விரலாட்டுவார்ல அவரு படமா? இவனுங்க ஷோவை போட்டு காட்டுற மாதிரி எனக்கு தெரியல. கூட்டம் இருக்கிறதுலாம் கடை போட முடியும். அவர் படத்தை போய் தடை பண்ணுவா. போயிட்டு வரணும் வரணும். ரமேஷ் கண்ணா சார், how was it? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, மனசுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. நாங்க 2 பேரும் ஒரு ஸ்கிட் பண்ணோம். படம் எடுக்கிறேன்னு வருவான். நான் வருவேன். எப்ப நான் முதல்ல ஒரு படம் எடுக்கலாம் ஐடியா இருக்கிறேன். என்ன டைட்டில்? ஒரு டைட்டில் வைப்பேன் அப்படின்னு. டைட்டிலுக்கு 4 பேர் உரிமை கொண்டாடுவாங்க. சரி விடு, டைட்டில் வைக்கல, கதையை சொல்றேன் முதல்ல. கதைக்கு அதுக்கு 4 பேர் உரிமை கொண்டாடுவாங்கல்ல. டேய் கதை எப்படா தெரியும்? சென்சார் ஆனப்பறதானே தெரியும். அதுக்கு தானே நாங்க காத்துட்டு இருக்கோம். நேர கோர்ட் போய் நைட்டா கேஸ போட்டு நைட் 2 மணிக்கு 2 கோடி ரூபாய் கட்ட சொல்லுவோம்ல. ஆஹா, அப்ப கதையே இல்லப்பா. இது யாருக்கும் சொல்லல. ஒரு 50 பேர் ரோட்ல நடந்து வராங்க. அது ஹரிப்படம் மாதிரி ஆயிரும். அருவாலோட வராங்க. அருவாலோட வந்ததான் ஹரிப்படம் ஆயிரும். சரி, அவங்க எல்லாம் அருவாலோட லாரியில வராங்க. லாரியா? அது தரணி படம் ஆயிரும். லாரி வேணாயா? 50 பேரும் ஹெலிகாப்டர்ல வராங்க. சங்கர் படம் ஆயிரும். சரி, இந்த 50 பேருக்கு ஹெலிகாப்டர்ல வரலப்பா. என்ன நல்ல கோட்டு சூட்டு போட்டு ஃபாரின்ல ஹை ஸ்பீட்ல நடந்து வராங்க. விஷ்ணுவர்தன் படம் ஆயிரும். சரியா முடியா? இன்னைக்கு பேப்பர்ல வரியா நியூஸ், அதை வச்சு நாளைக்கு காலைல படம் எடுக்கிறேன். அது செல்வமணி படம் ஆயிரும். முடியா? நான் படமே எடுக்கல. முடியா? இது நல்ல முடிவு. எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? அது பாருங்க, அவங்க எவ்வளவு கை தட்டுறாங்க. அவங்க முடிவுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் இன்னைக்கு சினிமாவோட நிலைமை. எது சொன்னாலும் கேச போட்டு உயிர் எடுத்து ரொம்ப அற்புதமா பேசுறீங்க. நல்ல விஷயம். நீ சொன்ன மேட் ரொம்ப நல்லது. இந்த வந்து ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு. ஏன்னா முக்கியமான பாயிண்ட் சொல்லுவீங்க. சூப்பர். எங்களுடைய வேதனையும் இதுவும் நாங்க வந்து ஒவ்வொரு இயக்குனரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இன்னைக்கு படுற வேதனை, எத்தனை வேதனை இருக்கோ அத்தனையும் காட்டு. இன்னும் நிறைய மெட்டீரியல் இருக்கு இதுல. அந்த ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கூட லேக் இல்ல, அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு இருந்துச்சு. அதுதான் இதோட பலம். உங்களுடைய பலமே அந்த ஸ்கிரிப்ட் தான். அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆல் த பெஸ்ட் பா. அதாவது நல்ல ரசிக்கிற அளவுக்கு 5 பேருமே ஒருத்தங்க விட்டு கொடுக்காம ஈக்குவலா பேசினாங்க. அதுல வந்து குறிப்பா வந்து அருண் விஜயோட ஒரு மேனரிசம். ஆமா, அப்படி பண்ணிட்டே இருந்தீங்க. சோ அது கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா, ஒரு மேனரிசம் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓபனிங் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. 5 பேருமே யாரையுமே குறை சொல்ற அளவுக்கு இல்ல, சூப்பரா பண்ணீங்க. கண்டிப்பா இந்த ஸ்கிப் பண்றீங்க இல்லையா, இத டிவில பார்த்தா கண்டிப்பா யங் ஜெனரேஷனுக்கு எல்லாம் போய் சேரும். கண்டிப்பா ரொம்ப அற்புதம். ரியலி ஹேட்ஸ் ஆஃப். உங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். இப்படி கூட நின்னு நான் சல்யூட் பண்றேன். That's very sweet. சினிமாவை காமெடி பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படி டச் பண்ணிட்டீங்களே. Thank you so very much.